السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அருள் நபி நாதர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசந்தமான இந்த காலத்தில் அவனுடைய வீட்டில் ஜும்ஆவுடைய தினத்தில் நம்மை ஒன்று கூட்டியிருப்பதை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. புனிதமிக்க ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் நாள் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு டே ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வலுடைய முதல் நாள் என்பது மகான்மார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்லுவார்கள், இந்த யூனிவர்சலுக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அது ஒரு ஈத், அது ஒரு பெருநாள். அப்படிப்பட்ட பொதுவாக ஈது வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு ஈது. அதில் பிரபஞ்சத்தினுடைய ஈதினுடைய தினத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம். இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்பட்ட முதல் வசந்தம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய வருகைக்கு முன்பு இந்த பூமி வறண்டு போயிருந்தது. இந்த உலகம் செழிப்பில்லாமல் இருந்தது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகம் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் நிறைய பெற்று எல்லா வகையிலையும் செழிப்பானதாக வசந்தம் மிக்கதாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் என்ற திருநாமம் மகத்தான ஒரு நாமம். அந்த திருநாமத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்றால், யாருக்கும் அந்த நாமத்தை அல்லாஹ் சூட்டப்படாமல் பாதுகாத்தான். இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் எதற்கும் அல்லாஹ் என்று பேர் சூட்டியதில்லை. அப்படி சூட்டப்படாத ஒரு நிலையில் அல்லாஹ் அதை பாதுகாத்தான். ஃபிரௌன் கூட ஆனால் ரப்புக்குமுல் அலா, ரப்பு என்று தான் சொன்னானே தவிர அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அதே மாதிரி கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளான திருநாமம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெயரும் கூட அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக யாருக்கும் வைக்கப்படாமல் அதை ஒரு புனிதமானதாக அல்லாஹ் பாதுகாத்தார். அந்த குழந்தை பிறந்ததும் அவர்களுடைய ஜத்தே அம்ஜத் அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது என்று பெயர் வைத்த பொழுது அரபிகள் அறியாத ஒரு பெயராயிற்று. நாங்கள் அறிந்திடாத ஒரு திருநாமத்தை எப்படி நீங்கள் சூட்டினீர்கள் என்று கேட்டார்கள் என்றால், அந்த பெயர் அதுவரைக்கும் அறிமுகமில்லாமல் இருந்தது. அர்ஜு ஐயுஹ்மத,
அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளை புகழப்பட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இந்த உலகத்தில் பேரும் புகழும்க்குரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய சரித்திர புருஷராக அவர் திகழ்வார் என்பதை அவர்களுடைய பாட்டனார் அன்றே கணித்து சொன்னார். முஹம்மது என்று சொன்னால் அந்த திருநாமத்திற்குரிய அர்த்தம் என்னவென்றால், அல்லதி யுஹ்மது மர்ரத்தம் பஅத மர்ரா, புகழப்பட்டு 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 கொண்டே இருப்பவர் என்று அர்த்தம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி பேரை சொன்னால் ஸலவாத் சொல்லுவீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிற பொழுது அதுக்கு அர்த்தம் முக்காலத்திலையும் புகழுக்குரியவர் என்று அர்த்தம். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர், புகழப்பட்டு கொண்டிருப்பவர், இனியும் புகழப்படுபவர் என்று அர்த்தம். அப்படி என்றால் இந்த பெயர் யாருக்கு பொருத்தம் என்றால் அல்லாஹ்வுக்குத்தான் பொருத்தம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். முக்காலத்திலும் எக்காலத்திலும் இந்த உலகத்திலே யார் யாரை புகழ்ந்தாலும், எதை புகழ்ந்தாலும், எப்பொழுது புகழ்ந்தாலும், எப்படி புகழ்ந்தாலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று நாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் முஹம்மது என்ற திருநாமத்திற்கு பொருத்தமானவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் தனக்கு பொருத்தமான ஒரு பெயரை கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்ந்தான் என்றால் அந்த அருள் நபி நாதருடைய அருமையை, பெருமையை நாம் வேறு என்ன சொல்லி விளக்க வேண்டும்? நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அது இந்த உலகத்திலே கூறப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ரப்பனுடைய நிஅமத்தை, அருளை நீங்கள் ஹதீஸ் பயான் செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்புடைய நிஅமத் என்பது எது? உலகத்திலே நமக்கு அல்லாஹ் அளித்த மாபெரும் நிஅமத்து அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அப்படி என்றால் அந்த நிஅமத்தை, அன்னலாரை நீங்கள் ஹதீஸ் பயான் சொல்லிக்கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹுடைய நிஅமத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறான். அந்த நிஅமத்துகளில் முதன்மையான, முதல் தரமான, பாக்கியமான நிஅமத்து அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை. வதக்கிருஹும் பிஅய்யாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சூரத்து இப்ராஹிமிலே அல்லாஹு தஆலா உத்தரவிடுவான். எல்லாம் அல்லாஹுடைய நாட்கள் தான். அல்லாஹுடைய நாள் அல்லாத வேறு நாள் உலகத்திலே இருக்கிறதா? ஆனாலும் குறிப்பாக சில நாட்களை அவன் அல்லாஹுடைய நாட்கள் என்று குறிப்பிட்டு, எப்படி பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்றாலும் பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு என்று கஅபத்துல்லாவுக்கு சூட்டி மகிழ்ந்தானோ அதை போல எல்லாம் அல்லாஹுடைய நாளாக இருந்தாலும் எந்த நாட்களில் அல்லாஹுடைய நிஅமத் இந்த உலகத்திலே அருளப்பட்டதோ, பாக்கியம் கிடைத்ததோ, நீங்கள் உதவி செய்யப்பட்டீர்களோ, அதுவெல்லாம் அல்லாஹுடைய அருள் இறங்கிய நாட்களெல்லாம் அல்லாஹுடைய நாட்கள் என்று குறிப்பாக அடையாளம் காணப்பட்டு அந்த வரலாற்று சிறப்புக்குரிய நாட்களை, சரித்திர தினங்களை அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்றால் ரபியுல் அவ்வல், ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த அந்த பாக்கியம், அந்த பிறந்த அந்த மாதம், அவர்கள் பிறந்த அந்த நாள், அதை இந்த உம்மத்திற்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை, ஒரு கடப்பாடு இந்த உம்மத்திற்கு இருக்கிறது என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புனிதமானது, அவர்களுடைய வரலாறு தூய்மையானது, அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது. எல்லா வகையிலையும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய எல்லா அம்சங்களும் பாதுகாக்கப்பட்டது. அவர்களோடு சேர்ந்த எல்லா விஷயங்களும் புனிதமாக பாதுகாக்கப்பட்டது. என்றால் நீங்கள் அதிசயித்து போவீர்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாமம் கூட பாதுகாக்கப்பட்ட ஒரு நாமம்.
ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரும் நபியை புகழத்தான் முடியுமே தவிர ஏழ முடியாது. அப்படி ஒரு மகத்தான பெயராக அதை அல்லாஹ் ஆக்கி தந்தான். முஹம்மது என்று புகழ்வது ஒரு புறம் இருக்கட்டும், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிப்பார்களோ அவர்கள் கூட முஹம்மது என்ற பெயரை சொல்லித்தானே விமர்சிக்க வேண்டும். எப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லுங்களேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை சொல்லி அதுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாலும் சரிதான், முதல்லையே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, புகழுக்குரியவர் முஹம்மது நபி என்று சொல்லிவிட்டு அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவன் சொன்னால் அவன் சொல்லே அவனுக்கு முரணாக அமைந்து விடுகிற மாதிரி ஒரு அதிசயமான ஒரு பெயரை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டினான். இந்த உண்மையை வழங்கி கொண்ட காஃபிர்கள் குறைஷிகள், நாம் இந்த முஹம்மதை விமர்சிக்கிறோம், இந்த முஹம்மதை திட்டுகிறோம், இந்த முஹம்மதை பழிக்கின்றோம். ஆனால் முஹம்மது என்ற பெயரை சொல்லித்தானே பழிக்கின்றோம். எப்பொழுது முஹம்மது என்ற பெயரை சொல்லி நாம் பழிக்கின்றோமோ திட்டுகிறோமோ விமர்சிக்கிறோமோ, விமர்சனத்திற்கு முன்னாடி அவங்கள புகழ்ந்துட்டோம்ல, புகழுக்குரியவர் என்று சொல்லிவிட்டோமே. எனவே முஹம்மது என்ற பெயரை சொன்னாலே புகழாக ஆகிவிடுகிறது, அதை அவர்களை போற்றுவதாக அமைந்து விடுகிறது, அவருடைய சிறப்புகளை சொல்லக்கூடியதாக ஆகிவிடுகிறது. எனவே இது நம்ம திட்டதாக இருந்தால் முஹம்மது என்று சொல்லி திட்டக்கூடாது. எனவே எப்படி சொல்லி திட்ட வேண்டும், முதம்மம் என்று சொல்லி திட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் முஹம்மது என்று சொல்ல திட்டுகிற சமயத்தில், பழிக்கின்ற சமயத்தில், விமர்சிக்கின்ற சமயத்தில் அவர்கள் பயன்படுத்துவது முதம்மம் அப்படிப்பட்டவர், முதம்மம் இப்படிப்பட்டவர், முஹம்மது அப்படி இப்படி என்று கண்ணா பின்னா என்று பேசுவார்கள். முதம்மம் என்று சொன்னால் முஹம்மதுக்கு நேர் எதிர்பதம். முஹம்மது என்றால் புகழுக்குரியவர், புகழப்பட்டவர், புகழப்பட்டு கொண்டே இருப்பவர். முதம்மம் என்று சொன்னால் இழிவாக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள், சஹாபாக்கள் வேகப்பட்டார்கள், விசனப்பட்டார்கள், வேதனை அடைந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களது அழகான திருநாமம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை முதம்மம் என்று சிதைக்கின்றார்களே, அதை அவர்கள் அலங்கோலப்படுத்துகிறார்களே என்று வேதனைப்பட்டார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தில் எந்த ஒன்றை நாம் பார்த்தாலும் எப்படி பார்க்க வேண்டும், நம்ம இடத்துல அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது. எதுலேயுமே நாம் நல்லதைத்தான் பார்க்க வேண்டும், அல்லாததை பொல்லாததை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்கள பற்றி பேசும் பொழுது சொன்னாங்க யூதச்சின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு யூத பெண்மணியாக இருந்தார். ரெண்டாவது அவங்க நாம எல்லாம் மனைவிமார்கள்லாம் பேசுனாங்கன்னா நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரும்பாலும் குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணிகளைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருந்தார். நாமெல்லாம் உயர்ந்த குலத்தை சார்ந்த குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணிகள். ஆனால் இவள் யஹூதியத்துன், ஒரு யூதச்சி, யூத பெண்மணி தானே என்று சொல்லி கொஞ்சம் அவர்களை மட்டம் தட்டுகிற விதத்தில் பேசினார்கள். அதை கேட்ட சஃபியா அவர்கள் மனம் வருந்தினார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது என்னை எல்லாரும் யஹூதியத்துன்னு சொல்கிறாங்க, யூத பெண்மணின்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் உங்களுடைய உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றும் என்னை ஒரு சாதாரணமான அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய யூத பெண்மணி, அந்த யுனத்தை சார்ந்தவள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவர்களுக்கு இப்படி பதில் சொல்ல வேண்டாமா? என்ன பதில் சொல்ல வேண்டும்? என்னுடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தினுடைய அருட்கொடையாக வந்தவர்கள். நான் யார் என்று சொன்னால் என்னுடைய ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அத்தா. ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் யார்? மூசா நபி அவர்கள் என்னுடைய அத்தா வழி சகோதரர், சச்சா, பெரியத்தா, சின்னத்தா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உனக்கு தான் இருக்குது. உங்கள் புருஷனும் ஒரு நபி, உங்களுடைய அத்தாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி, உங்களுடைய சின்னத்தா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி. அப்படி யாராவது உங்கள்ட்ட இருக்கிறாங்களா நீ கேட்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க. ஆக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு இந்த உலகத்தில் கசப்புகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதில் இருக்கிற உடன்பாடான விஷயங்களை, எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து
நம்முடைய மனதை தேர்த்தி கொள்ள வேண்டும், வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமாக நடத்தி செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சஹாபாக்கள் யார் ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களை முஸம்மம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு அருமையான பேர் சூட்டப்பட்டிருக்க அந்த முஹம்மது என்ற புகழுக்குரிய அந்த நாமத்தை சொல்லாமல் முஸம்மம், இழிவுக்குரியவர், இகழுக்குரியவர் என்று சொல்லப்படுகிற அந்த முஸம்மம் என்ற பெயரை சொல்லி உங்களை விமர்சிக்கிறார்களே என்று சொன்ன பொழுது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல்லாஹ் எப்படி என் பேரை பாதுகாத்தான் நீங்கள் பார்க்கலையா? திட்டும் பொழுது என்னுடைய முஹம்மதுங்கிற பேரை சொல்லி என்ன திட்டாமல் முஸம்மம் என்று யாரையோ திட்டுகிறார்கள். நான் முஸம்மம் இல்லையே, எனக்கு முஸம்மம் என்று பேர் வைக்கப்படவில்லையே. ஒரு ஆளுடைய பேரை சொல்லி திட்டினா தானே அந்த திட்டு அவர்களுக்கு போகும். இப்ராஹிம் நம்ம கூப்பிட்டோம்னா யார் இப்ராஹிம், அவங்க தானே வருவாங்க, அவங்க தானே கேட்பாங்க. நாம் இப்ராஹிம்னு ஒரு ஆளை கண்ணா பின்னான்னு திட்டினாலும் தாக்கினாலும் அது அவருக்கு போய் சேரும். வேறு எதையோ ஒரு பேரை சொல்லி திட்டுனா விமர்சனம் பண்ணால் அவருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆக இன்னமா எஸ்திமூன முஸம்மமன் வ இன்னமா அன முஹம்மதுன் என்று சொன்னார். அவர்கள் விமர்சிப்பது, திட்டுவது, கண்டிப்பது முஸம்மம் என்று யாரையோ திட்டுகிறார்கள். நான் முஸம்மம் இல்லை, நான் முஹம்மது. எனவே என்னை திட்டவில்லை என்பது அல்ல, திட்டப்படுகிற சமயத்தில் கூட பெருமானாருடைய பெயரை அல்லாஹ் பாதுகாத்தான். விமர்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் கூட அந்த பெயரை பாதுகாத்தான். ஒருவேளை அந்த பெயரை சொல்லி அவர்கள் திட்டினால் கூட பெயரை சொன்னதன் மூலமாகவே புகழும்படி அவருடைய பெயரை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் என்றால் பூமா நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய எல்லாம் தூய்மையானது, பாதுகாக்கப்பட்டது. பழைய காலத்தில் முலாப் என்ற ஒரு இந்தி பத்திரிகை ஒன்று இருந்தது. அந்த இந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் சொல்கிறார், நான் கடைக்கு செல்கிறேன், என்னுடைய பத்திரிகை பேப்பரெல்லாம் பார்த்துவிட்டு கீழே தானே போடுவோம். என்னுடைய முலாப் என்ற அந்த பத்திரிகை கீழே ரோட்டிலே வீதியிலே கிடக்கிறது. சாந்தினி சவுக் என்ற அந்த பஜாருக்கு நான் சென்றிருந்த பொழுது என்னுடைய அந்த பத்திரிகை கீழே கிடக்கிறது. அதிலே என்னுடைய குருநாதர் சுவாமி சின்மயானந்தா அவர்களுடைய திரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவாமிஜி அவர்களுடைய திரு உருவம் பொறிக்கப்பட்ட அந்த பேப்பர் கீழே கிடக்கிறது, ரோட்டிலே கிடக்கிறது, வீதியிலே கிடக்கிறது. எல்லோரும் அதை மிதித்து கொண்டு செல்கிறார்கள். நான் அதை பார்த்து கண்கலங்கினேன், வேதனைப்பட்டேன் என்று சொல்வதோடு நிப்பாட்டாமல் ஒன்றை சொல்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உருவம் இருந்திருந்தால், ஒரு ஃபோட்டோ இருந்திருந்தால் அது பேப்பரில் வந்திருக்கும். பேப்பரில் வந்திருந்தால் இப்படித்தான் அது மிதிபட்டிருக்கும். எனவே அல்லாஹு அவர்களுடைய பெயரை மட்டுமல்ல அவர்களுடைய உருவத்தையும் கூட மிதிபடாமல், இழிவுபடுத்தப்படாமல் பாதுகாத்தானே. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ மகத்துவமான ஒரு தலைவர், எவ்வளோ தூய்மையாக்கப்பட்டவர் என்று அவர் வியந்து பாராட்டிய செய்தி வரலாற்றில் உண்டு. அவருடைய பெயர் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய உருவம் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய உடலும் கூட பாதுகாக்கப்பட்டது. ஏனென்றால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலே ஈ வந்து அமராது. ஈ என்பது நஜீஸிலே வந்து அமர்ந்து வரக்கூடிய ஒன்று. நஜீஸிலே அமர்ந்து வரக்கூடிய அந்த ஈ கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் வந்து அமராமல் அல்லாஹ் அந்த உடலை பாதுகாத்தான். உடலும் பாதுகாக்கப்பட்டது. உடல் மட்டுமா பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய காலணி செருப்பு கூட பாதுகாக்கப்பட்டது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழ வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று தன்னுடைய காலணிகளை தூக்கி எறிந்தார்கள். செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க. பின்னாடி தொழுது கொண்டிருந்த மாமூம்களாக இருந்த சஹாபாக்கள் உடனே அவர்களும் தங்களுடைய செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க. தொழுது முடித்த பிறகு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது சலாம் கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் செருப்பை தூக்கி எறிந்தீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எரிஞ்சீங்க, ரஐதுக தஹ்லஉன அலைக, உங்களை பார்த்தோம் நீங்கள் எரிஞ்சீங்க, எனவே நாங்களே எரிஞ்சிட்டோம்னாங்க. இதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஏன் செய்கிறார்கள், எதற்கு செய்கிறார்கள் கேட்க மாட்டார்கள், உடனே செய்து விடுவார்கள். பின்பற்றுதல், இதுதான் அசலிலே பின்பற்றுதல். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், வைதா கீல லஹும் ஆமீனு கமா ஆமனன் நாசு,
முனாஃபிக்கின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் ஒழுங்காக முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த முனாஃபிக்கின்கள் சொல்லுவார்களாம், மன் உமினு கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்களும் முட்டாள்களும் நம்புவதைப் போலவா நாங்கள் நம்ப வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்களாம். முனாஃபிக்கீன்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிற அந்த சஹாபாக்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது? முட்டாள்களாக தெரிகிறது. அல்லாஹ் சொல்லுவான், அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹா, சஹாபாக்களை முட்டாள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் முட்டாள்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியவில்லை அவர்கள் முட்டாள்கள் என்று. ஆக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பெருமானாரை பின்பற்றுகிற விஷயத்தில் எதையும் சிந்திப்பதில்லை, எதையும் யோசிப்பதில்லை. அவர்கள் செய்தார்களா உடனே அவர்களும் செய்து விடுவார்கள் என்றால், பெருமானார் விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் நாம் நம்ம மூளையை எங்கேயோ அடகு வைக்கிறோம் இல்லையா? ஒருத்தன் கேட்டான், கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தான், எப்படிப்பா அவன் கல்யாண வாழ்க்கை ஓடுது அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனசை பறி கொடுத்தேன், கல்யாணத்துக்கு பிறகு என் மூளையை பறி கொடுத்துட்டேன்னு சொன்னானா. மூளையை பறி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது யாரிடம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் ரசூலிடத்திலே கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எரிந்தார்கள் என்றால், வரக்கூடிய வழியில் அந்த காலத்தில் பள்ளிவாசல் இருந்தாலும் பளபளப்பான தரையில் மண் தரை, செருப்பு போட்டு வந்து அப்படியே கூட தொழுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் செருப்பில் ஏதோ ஒரு அசிங்கம் ஏற்பட்டிருக்கிறது. நபி இஸ்லாம் வந்து சொன்னார்கள், செருப்பிலே அசிங்கம் இருக்கிறது, உடனே கலட்டினேன் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். என்றால் பெருமானார் அணியக்கூடிய அந்த காலணியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கக்கூடிய அந்த செருப்புக்களை கூட அல்லாஹ் அசிங்கம் வராமல் அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால், இப்படி எல்லா வகையிலையும் பாதுகாக்கப்பட்ட தூய்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு என்று சொன்னால் வரலாற்றிலே எத்தனையோ பொய்யும் புரட்டும் இருக்கும், ஆனால் பெருமானாருடைய வரலாறு ஆதாரப்பூர்வமானது. அந்த வரலாற்றிலே சந்தேக இடமில்லை. ஏனென்றால் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை சொன்னவர்கள், வரலாற்றை பதிவு செய்தவர்களுக்கு வரலாறு இருக்கிறதா இந்த உலகத்தில்? இல்லை. ஆனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை அறிவித்த ராவிகள், பூமா நபியினுடைய செய்திகளை, சரித்திரங்களை பதிவு செய்த அவர்களே அந்த வரலாற்றை பதிவு செய்தார்களே, அறிவித்தார்களே, அந்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறும் கூட சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களிடத்தில் ஒரு துறை இருக்கிறது, ஒரு ஃபன் இருக்கிறது, ஒரு இயல் இருக்கிறது. அது என்ன இயல் என்றால் அஸ்மாஉர் ரிஜால், அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள் என்று அர்த்தம், புருஷர்களுடைய பெயர்கள் என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை யாரெல்லாம் அறிவித்தார்களோ, இந்த உலகத்திற்கு தந்தார்களோ, அவர்களுடைய வரலாறு 6 லட்சம் பேருடைய வரலாறுகள் பதிக்கப்பட்ட ஒரு துறை, ஒரு பதிவு முஸ்லிம்களை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை என்று வரலாற்றினுடைய வினோதமாக இதை பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் வரலாறும் பாதுகாக்கப்பட்டது. இல்லாத செய்தி, பொல்லாத செய்தி, உண்மைக்கு புறம்பான செய்தி எதுவும் வந்து விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். நபிகள் நாயகமே சொன்னார்கள், பொதுவாக தங்களை பற்றி புகழ்ந்து யார் பேசினாலும் வரவேற்பார்கள் இல்லையா? தங்களை பற்றி யார் பேசினாலும் வரவேற்பார்கள், என்ன சொன்னாலும் வரவேற்பார்கள். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது கண்ணா பின்னான்னு சொல்லி தலைவரை புகழணுங்கிறதுக்காக வேண்டிய மற்றவங்களையெல்லாம் கண்ணா பின்னான்னு அவர் பேசினார். அப்போ தலைவர் உடனே கண்டித்தாராம், நான் பேர் சொல்லி இந்த இடத்துல அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை, இப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதை இருந்துக்கோன்னு சொல்லி கண்டித்தார். எல்லோரும் நினச்சாங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க போல் தெரியுது. தலைவர் அவ்வளோ கோவப்படுறாருன்னு. மறுநாள் பார்த்தா மந்திரிகளுடைய பட்டியல் அவர் பேரும் இடம்பெற்றிருக்கு. இப்படித்தான் நாம் இருக்கிறோம். நம்மை புகழ வேண்டும், அதை எதிர்பார்க்கிறோம், வரவேற்கிறோம். தன்னை பற்றி புகழும் பொழுது எதை சொன்னாலும் பரவாயில்லை, புகழணும் என்று தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒரே தலைவர் உலகத்தில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பற்றி உண்மையைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். மன் ஹத்தஸ அன்னி, யார் என்னை பற்றி பொய் சொல்கிறார், மன் கதப அலைய, என் மீது யாராவது பொய் சொன்னால் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தன் ஒதுங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். எனவே பெருமானாரை பற்றி வரலாற்றை பதிவு செய்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் வழியாக, அப்படி நீங்கள் பொய்யை சொன்னால் உங்களுக்கு நரகம்தான் கிடைக்குமே தவிர என்னை பற்றி நல்ல செய்தி சொல்லிட்டீங்கிறதுக்காக வேண்டி
உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று எச்சரித்த ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய தலைவரை நாம் நபியாக பெற்றிருக்கிறோம், பெருமைக்குரிய விஷயம். ஆனால் இதில் உண்மையான பெருமை என்பது எப்படி அந்த சஹாபாக்கள் நபியை பின்பற்றினார்களோ, அவர்கள் செருப்பை தூக்கி எறிந்த பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் தங்கள் செருப்பையும் கலட்டி எறிந்தார்களோ, அதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால் ஏன் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள், விதண்டாவாதம் அல்லது விளக்கம் வியாக்கியானம் அதையெல்லாம் பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எனவே நாமும் செய்ய வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், யோசிக்காமல் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு இத்திபாயை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத்தை, பெருமானாருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றுகிற பொழுதுதான் அந்த சஹாபாக்களை கூட நாம் ஏற்றம் பெற முடியும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும். ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த மாதத்தில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை கேட்கவும் அதை சொல்லவும் நசீபாக்கிய நமக்கு அவர்களை பார்க்கவும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அவர்களை பின்பற்றி வாழ்கிற மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.